ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஷ்ரூம் ஃப்ரை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் சுடுதண்ணில் ஒரு வாட்டி கழுவிட்டு இன்னொரு வாட்டி உப்பு மஞ்சாத்தூள் போட்டு ஒரு வாட்டி கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு. இப்போ சுடுதண்ணியில் ஊற வச்ச மிளகாவில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகாவை அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ இப்போ இதில் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கோங்க தயிரை. அரிசி மாவு, தயிர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மிளகுத்தூளை க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இப்போ இந்த காளானை இது மாவில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவில் இந்த மஷ்ரூமை மேரினேட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 15 மினிட்ஸ் ஊறினா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு. இப்போ அது எல்லாத்து மேலேயும் கோட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இதை போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு நானே எடுத்துடலாம். இப்போ இந்த காளான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளானை இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காளான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.